வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கல. கொள்கை என்ன அப்படின்னு தமிழக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறோம். கொள்கை உங்களுக்கு கிடையாது, கொள்கை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் என்கிற ஒரே ஒரு பிம்பம், நாயக பிம்பம் மட்டும் போதும். விஜய் விசில் சின்னம், இந்த ரெண்டையும் பார்த்து மட்டும் தான் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. இது ஆரோக்கியமானதா ஆரோக்கியமான இல்லையா அப்படிங்கிறத விவாதத்தை அடுத்தடுத்து தொடரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் ஒரு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம்லாம் பாடணும்ல. அதெல்லாம் இல்ல, நீங்க அதான் தூக்கி ஓரமா வைங்க. நாங்க இப்போ நடிகனுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நாங்க நாயக பிம்பத்துக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நாங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா ஓட்டு போடுவோம், இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் போட்டா ஓட்டு போடுவோம். எங்களுக்கு பரபரப்பா செய்தி வரணும், நாங்க போடுற ஓட்டு ஜெயிக்கணும், நாங்க போடுற ஓட்டு ஒரு பெரிய ஆளுக்கு தான் போடுவோம் அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். முழுக்க முழுக்க கனிமவள கொள்ளை, ஆற்றுமணல் கொள்ளை, அதே போல தீண்டாமை கொடுமைகள், இது எதுக்குமே சரியான நடவடிக்கை எடுக்கல. பெண்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி அல்ல, காவல்துறையின் கையில ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சு, கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. இப்படி எல்லா குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியா களத்துல எடுத்து வச்சது நாம. களத்துல ஒரு மாற்றம் தேவைன்னு பேசுனது நாம. களத்துல இவ்வளவு பெரிய சிக்கல்கள் நடக்குதுன்னு சொன்னது நாம. இந்த ஆட்சியில கடுமையான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டதும் நாம. ஓராண்டு எனக்கு சிறை, அண்ணன் சீமான் மீது தொடர்ச்சியான வழக்கு, எல்லாமே நாம பட்டோம். எல்லா போராட்ட களத்தில் நின்று ஒரு பெரிய திமுக, திராவிடம் இது எல்லாமே சரியில்லை, இந்த ஊழல் இது எல்லாத்தையும் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி மக்கள் சரி இதுக்கு ஓட்டு போட ஜெயிப்பாங்க, மாற்றம் தேவை தான், இது சரியில்லை தான், திமுக சரியில்லை தான், அதிமுக சரியில்லை தான், ஆத்துமலை கொள்ள தான், கனிமலை கொள்ள தான், அதெல்லாம் தாண்டி ஒரு ஏன்னா என் ஓட்டு ஜெயிக்கணும், இவங்களை வீழ்த்தணும்னா என் ஓட்டு ஜெயிக்கணும், ஜெயிக்கிற ஓட்டா மாறணும் அப்படிங்கிற மனநிலை தான் வாக்கு செலுத்திருக்காங்க. இதான் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி. அந்த அதிருப்தியை நாம் தமிழ் கட்சி விதைக்க அதை விஜய் அறுவடை பண்ணியிருக்காரு. அதான் யதார்த்தமான உண்மை. இது மறுக்கவே முடியாத உண்மை.